அமெரிக்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். எத்திகாட் விமான நிறுவனமானது புத்தாண்டு பரிசாக கோழிக்கோடு மற்றும் திருவனந்தபுரம் செக்டார்களுக்கான விமான சேவையை தினசரி கூடுதலாக 363 இருக்கைகளுடன் விமான சேவையை தொடங்கியுள்ளது. கோவிட்-19 காலகட்டத்தில் இழந்த இருக்கைகள் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. இதன் பிறகு இந்தியாவிற்கு எத்திகாட் மூலம் இயக்கப்படும் சேவைகளின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. திருவனந்தபுரத்திற்கு அபுதாபியிலிருந்து அதிகாலை 3:20 மணிக்கு புறப்பட்டு காலை 9 மணிக்கு வந்து சேரும். இது காலை 10:05 மணிக்கு புறப்பட்டு மதியம் 12:55 மணிக்கு அபுதாபியில் தரையிறங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 8 வணிக வகுப்பு இருக்கைகள் உட்பட 198 இருக்கைகள் உள்ளதாகவும் இந்த சேவையானது தினசரி சேவையாக செயல்படும் என கூறப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து டிக்கெட் முன்பதிவு செய்பவர்களுக்கு பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விமான அட்டவணைப்படி துபாயிலிருந்து பேருந்துகள் புறப்படுவதாகவும் பஸ் டிக்கெட் விலையுடன் விமான டிக்கெட் விலையும் முன்பதிவு செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள முன்னறிவிப்புகளின்படி இன்றைய தினம் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் அதே சமயம் சில பகுதிகளில் குறிப்பாக வடக்கு நோக்கி லேசான மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று இரவும் வியாழன் காலை சில உள்பகுதிகளில் குடியிருப்பாளர்கள் ஈரப்பதமான வானிலையை உணருவார்கள் மற்றும் மூடுபனியை உருவாக வாய்ப்புள்ளதாக மையம் கூறியுள்ளது. இது குறித்து மேலும் கூறுகையில் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான காற்று வீசக்கூடும் என்றும் இதனிடையே அரேபியா வளைகுடா பகுதிகளில் கடல் ஓரளவு கொந்தளிப்பாகவும் ஓமன் கடலில் லேசானது முதல் மிதமானதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபி மற்றும் துபாயில் அதிகபட்சமாக வெப்பநிலை முறையே 25 டிகிரி செல்சியஸ் மற்றும் 26 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என்றும் குளிர்ச்சியானது 18 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸ் வரை குளிர்ச்சியான வெப்பநிலை பரவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கத்தில் செயல்பட்டு வந்த பிரபலமான ரஃபேல் டிராக்களில் ஒன்றான மேசஸ் அதன் செயல்பாடுகளை தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்வதாக அறிவித்துள்ளது. இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொருந்தக்கூடிய வணிக கேமிங் விதிகளுக்கு இணங்க ஜனவரி 1, 2024 முதல் மேசஸ் செயல்பாடுகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக மேசஸ் டிரா அதன் வாடிக்கையாளர்களுக்கு தெரிவித்துள்ளது. இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மக்களின் வாழ்க்கையை மாற்றும் எங்கள் பணியை விரைவில் மீண்டும் தொடங்க நாங்கள் எதிர்நோக்குகிறோம். இந்த குறுகிய இடைவெளியில் உங்கள் புரிதலை நாங்கள் உண்மையிலே பாராட்டுகிறோம் என்றும் கூறியுள்ளது. விளையாட்டு கட்டுப்பாட்டாளர்கள் அமெரிக்க பொது வணிக கேமிங் ஒழுங்குமுறை ஆணையத்தை நிறுவிய சில மாதங்களுக்கு பிறகு கேமிங் கட்டுப்பாட்டாளர்களிடமிருந்து இந்த உத்தரவு பற்றி அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. கடைசியாக மேசஸ் டிரா வாராந்திர குழுக்களானது டிசம்பர் 30ஆம் தேதியன்று நடைபெற்றது. மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை டிசம்பர் 30, 2023க்கு பிறகு டிராக்கள் எதுவும் நடைபெறாது என்றும் டிசம்பர் 31 முதல் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு பிறகும் வாடிக்கையாளர்கள் தங்கள் மேசஸ் கணக்கில் நிலுவையில் உள்ள நிலுவைத் தொகையை திரும்பப் பெற கோரலாம் என அதன் இணையதளம் தெரிவித்துள்ளது. இறுதியாக 2 வெற்றியாளர்கள் சனிக்கிழமை நடைபெற்ற மேசஸின் கடைசி டிராவில் 20 மில்லியன் டிராம்ஸ் உயர் பரிசை பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். இதன் மூலம் மேசஸ் மூலம் கோடீஸ்வரர்களான வெற்றியாளர்களின் எண்ணிக்கை 66ஆக உயர்ந்துள்ளது. சனிக்கிழமை நடைபெற்ற 161வது டிராவில் பல்வேறு பிரிவுகளில் 2,36,979 வெற்றியாளர்களுக்கு மொத்தம் 24,52,185 டிராம்ஸ் வழங்கப்பட்டது. கூடுதலாக அதே டிராக்கள் பிரத்யேகமாக 1,29,500 டிராம்ஸ் ஆனது முதல் 100 உத்திரவாதமான ரஃபேல் பரிசுகளை வென்றவர்களுக்கு வழங்கப்படும் என கூறியுள்ளது. 2020இல் தொடங்கப்பட்ட மேசஸ் டிரா 1.8 மில்லியனுக்கும் அதிகமான வெற்றியாளர்களுக்கு 500 மில்லியன் டிராம்ஸுக்கும் அதிகமாக வழங்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் அமெரிக்கத்தில் உள்ள மற்றொரு கேமிங் ஆபரேட்டர் தனது செயல்பாடுகளை நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. எமிரேட்ஸ் டிரா இது குறித்து தெரிவிக்கையில் ஜனவரி 1, 2024 முதல் தற்காலிக இடைநிறுத்தம் தனது கேமிங் அனுபவத்தை மேம்படுத்த உதவும் என தெரிவித்துள்ளது. அமெரிக்க கேமிங் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியின் சமீபத்திய உத்தரவுகளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
எமிரேட்ஸ் டிராம் 3 கேம்களை இயக்குகிறது. அதில் ஒவ்வொரு வாரமும் மில்லியன் கணக்கான திராம்ஸ் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமீரகத்தில் இன்று முதல் புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த சட்டத்தை குடியிருப்பாளர்கள் பின்பற்றவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமீரக அரசு கூறியுள்ளது. அமீரகத்தில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகள் மற்றும் பொருட்களுக்கு துபாய் அரசு தடை விதித்துள்ளது. இந்த புதிய சட்டமானது இன்று முதல் அமலுக்கு வருகிறது. துபாயின் பட்டத்து இளவரசரும் துபாயின் நிர்வாக குழுவின் தலைவருமான ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரசித் அல் மக்தும் அவர்கள் இது தொடர்பான தீர்மானத்தை நேற்று வெளியிட்டுள்ளார். இந்த தடையானது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் செலவழிப்பு பொருட்கள் மற்றும் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் பிளாஸ்டிக் அல்லாதவை அவற்றின் பொருட்களவையை பொருட்படுத்தாமல் பொருந்தும். பிளாஸ்டிக் மற்றும் பிளாஸ்டிக் அல்லாத ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், உணவு விநியோக பேக்கேஜிங் பொருட்கள், பழங்கள் மற்றும் காய்கறி பேக்கேஜிங், திடமான பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் கொள்கலன்கள், சிற்றுண்டி பைகள், ஈரமான துடைப்பான்கள், பலூன்கள், உணவு பேக்கேஜிங், வெளியே உள்ள குச்சிகள், ஓரளவு அல்லது முழுமையான பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பேக்கேஜிங் பொருட்கள், பிளாஸ்டிக் பாட்டில்களில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களாக கருதப்படுகிறது. துபாய் சர்வதேச நிதி மையம் உள்ளிட்ட தனியார் மேம்பாட்டு மண்டலங்கள் மற்றும் இலவச மண்டலங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும். இறைச்சி, மீன், காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் மற்றும் ரொட்டி ஆகியவற்றை பேக்கிங் செய்ய பயன்படுத்தப்படும் மெல்லிய பிளாஸ்டிக் ரோல்களுக்கு இந்த தடையிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. குப்பை பைகளுக்கு விலக்களிக்கப்படுகிறது. ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் ஷாப்பிங் பைகள், ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய ஷாப்பிங் பைகள் மற்றும் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கும் விலக்களிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறுபவர்களுக்கு 200 திராம்ஸ் அபராதங்கள் விதிக்கப்படும் என்றும், இந்த தவறை மீண்டும் செய்தால் அவர்களுக்கு அபராதங்கள் இரட்டிப்பாகும். துபாயின் இன்றைய தங்கம் விலை நிலவரம் மற்றும் திராம்ஸுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு. துபாயில் உள்ள ஒரு திராம்ஸ் ஆனது இந்திய ரூபாய்க்கு இன்றைய நிலவரப்படி 22 ரூபாய் 58 காசாக இருக்கிறது. அதே போன்று துபாயில் உள்ள ஒரு திராம்ஸ் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு 86 ரூபாய் 56 காசாக இருக்கிறது. துபாயில் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலையானது 199 திராம்ஸ் 50 ஃபில்ஸாக இருக்கிறது. துபாயில் 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலையானது 223 திராம்ஸ் 50 ஃபில்ஸாக இருக்கிறது. துபாயில் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 230 திராம்ஸ் 75 ஃபில்ஸாக இருக்கிறது. துபாயில் 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 249 திராம்ஸ் 25 ஃபில்ஸாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.